இந்த நாட்களில் உலகமெங்கும் ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது என்னென்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தை பற்றி தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ரொம்ப ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் இட் டேக்ஸ் த ப்ரெடாமினன்ட் பிளேஸ் இன் த ஹோல் வேர்ல்டு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னென்னா, இஸ்ரேல் 2000 ஆண்டுகளாக தனி ஒரு நாடாக இருக்கவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் தங்களுடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை இழக்காமல் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் தாங்களாகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாகவே இருந்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் அவர்களை பற்றி சொல்லும்போது, இவர்கள் யாரோடும் கலக்காத ஒரு ஜனம் இருக்குது ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேசத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்குன்னு என்ன வாழ்க்கை முறை இருக்குதோ அதில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். 1948ஆம் ஆண்டு தான் திரும்ப உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வராங்க. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு திரும்பி வராங்க. அவர்களுக்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா 2000 ஆண்டுகளாக அவங்கெல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்தப்போ இப்போ இருக்கிற அந்த இஸ்ரேல் ஒரு பெரிய பாலைவனமாக இருந்திருக்கு. நீங்கள்லாம் அதை கவனிச்சிருந்திருப்பீங்க. இல்லைன்னா திரும்ப போய் பாருங்கள், இஸ்ரேல் இன் 1948 அண்ட் இஸ்ரேல் த ப்ரெசன்ட் இஸ்ரேல்னு போட்டுட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஒரு பாலைவனமாக இருந்த ஒரு இடத்தை பயங்கர ஒரு செழிப்பான ஒரு இடமாக அவங்க இந்த ஒரு 60-70 ஆண்டுகளில் மாற்றியிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேல் ஏன் உலக வரைபடத்தில் அவ்வளோ ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் எல்லாரும் அதை கவனித்து பார்க்குறாங்கன்னா, மிக சிறந்த ஞானிகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் உலகத்தில் யாருன்னா இஸ்ரேல் மக்கள் தான். எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மிக சிறந்த சயின்டிஸ்ட், நம்முடைய இன்வென்ஷன்ஸ் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர்கள் பெருவாரியானவர்கள் யூதர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சது யார், பல்பு கண்டுபிடிச்சது யார், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூதர்களாக இருப்பார்கள். ஆண்டவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஏன் இவ்வளோ ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் வல்லரசுகளாக இருக்கிற அமெரிக்காவோ, பிரிட்டனோ, ஜெர்மனியோ, ஃப்ரான்ஸோ இவர்களெல்லாம் ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான பீப்புள், தோஸ் ஹூ ஆர் இன் கமாண்டிங் பொசிஷன்ஸ் ஆர் கிரேட் இன்வென்டர்ஸ், சயின்டிஸ்ட்டு, பணம் படைத்தவர்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டெல்லாம் கூட ஜூவிஷ் பேக்ரவுண்டு தான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலர் இருக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு லீடர்ஸில் பெருவாரியானவர்கள் ஜூவிஷ் பீப்புள், யூதர்கள் தான். இவ்வளவு சிறியதாக இருக்கிற ரீசன்ட் டைம்ஸில் உருவான இந்த இஸ்ரேலுக்கு ஏன் உலகம் முழுக்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க தான் எண்ட் டைம்ஸில் they are going to play a very important role. பைபிள் படி என்ன சொல்ல போனால், the entire Bible talks about this one particular ethnicity. இந்த ஒரு இன மக்களை பற்றி தான் என்டையர் பைபிள் பேசுகிறது. ஆதியாகமம் 1 11 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளிலிருந்து உருவான கதை, நோவாவுக்கு பின்னால் வந்த சந்ததிகள், அவர்கள் எப்படி பாவம் செய்து தேவன் வெள்ளத்தை கொண்டு அந்த அன்றைக்கு இருந்த உலகத்தை அழித்தார், அதெல்லாம் முடிச்சுட்டு ஜெனிசிஸ் 12 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், இந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வருது. அப்போது ஜெனிசிஸ் 12 கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தவர்கள் பிற்காலங்களில் ஒரு கோத்திரமாய் மாறி அந்த 12 கோத்திரங்களாக மாத்திரமே இந்த என்டையர் பைபிளில் சொல்லப்படுகிறது. என்டையர் பைபிள் அதுதான். யூதர்களை பற்றி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை பல எனிமீஸ்க்கு, மற்ற தேசங்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள்.
எப்படி இவங்க எகிப்தில் போய் அடிமையானாங்களோ அதுபோல் பல நேரங்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானில் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் பல முறை அவர்கள் போரில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் பக்கம் நின்று அவங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு, சவுல் ராஜாவும் தாவீது ராஜாவும் வர்றதுக்கு முன்னால் தேவனே இந்த தேசத்திற்கு ராஜாவாக இருந்தார். அவருடைய சப்ஜெக்ட்ஸ், அவருடைய ஜனங்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் பல நேரங்கள் அபார வெற்றியை பெற்றவர்கள், பல நேரங்களில் தோல்வியையும் பார்த்துருக்குறாங்க. சில நேரங்களில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் சீஜ் என்று சொல்லுவார்கள், முற்றுகையிடப்பட்டு பயங்கரமான பாடுகளையும் பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக இருந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்கள் பக்கம் நின்று எனிமீஸை, அவருடைய எதிரிகளை சிதறடித்து, ஒரு வழியாக உனக்கு நேராக வருவாங்க, 7 வழியாய் போவார்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அப்படியெல்லாம் சொல்லி பல யுத்தங்களை ஆண்டவர் செய்து இவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அவருடைய வல்ல புயத்தினாலும் காண்டாமிருகத்தின் பலத்தினாலும் இப்படியெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து பயங்கரமான டாக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு வெற்றியை ஆண்டவர் பெற்று கொடுத்துருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவங்க வந்து தோல்வியை பார்த்தாங்க, எப்பொழுதெல்லாம் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து அவரை ஆராதிப்பதையும் வழிபடுவதையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்து உண்மையற்றவர்களாய் போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது, முக்கியமாக ஆண்டவரை விட்டு சோரம் போய் மற்ற தெய்வங்களை உருவாக்கவும் வழிபடவும் ஆராதிக்கவும் ஆரம்பிக்கும்போது இவர்களை தண்டிப்பதற்காக ஆண்டவர் இவருடைய எனிமீஸை வைத்து இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுப்பார். அவங்க கஷ்டப்படுவாங்க, அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. பெலிஸ்தீர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், அமலேக்கியர்கள், பெலிஸ்தீர்கள்லாம் பைபிளில் நிறையா வரும். இந்த மாதிரி பலருக்கு பாபிலோனியர்களுக்கெல்லாம் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்து பாடுகளை பட்டு வேதனைகளை கஷ்டங்களை பட்டு திரும்ப ஆண்டவருக்கு நேராய் முறையிடும்போது, மனம் திரும்பும்போது திரும்ப அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். திரும்ப அவங்க பாவம் செய்யும் போது திரும்ப அவங்களுக்கு ஆண்டவர் பாடம் கற்பிப்பதற்காக எதிரிகளை வைத்து அவர்களை தோற்கடிக்க செய்வார். அவங்க திரும்ப எப்போ முறையிடுறாங்களோ அதை வந்து திரும்ப அவங்களுக்கு வெற்றியை தருவார். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்த சரித்திரத்தை அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஜட்ஜஸில் நியாயாதிபதிகள்லாம் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவினுடைய குமாரன் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக வந்து ரட்சிப்பை கொடுக்க வந்தார். எப்படி முழு உலகமும் ஒரு மனிதன் ஆபிரகாமுக்கு வந்து பிற்காலங்களில் அவருடைய குடும்பத்திற்கு வந்து அதற்கு பின்னால் அவருடைய கோத்திரத்திற்கு தனியாய் பிரிஞ்சு வந்து அங்கே அந்த யூத ஜனங்களை அப்படியே ஆண்டவர் செலக்ட் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் பெரிய ஜனமாக வெகு ஜனமாக இருக்கிறதுனால நான் உங்களை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் மிக சிறந்தவர்கள் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் சகல ஜாதிகளை பார்க்கிலும் மிகவும் சொற்பமாக அற்பமாக இருக்கும்போது நீங்கள் என்னை தேடாத போது நான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு என்னுடைய அன்பை காண்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் மூலமாக வந்த அந்த ஜாதியை ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டு அந்த ஜனத்திற்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஒரு மாடலாக வைத்து திரும்ப முழு உலகத்திற்கும் உலகத்தின் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துவது தான் ஆண்டவருடைய பிளான். அதனால தான் இப்படி ஆபிரகாம்லேருந்து வந்து ஒரு ஜாதி ஒரு கோத்திரத்திலேருந்து வந்து அங்கே வந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராக திரும்ப பிற்காலங்களில் உலகம் முழுவதுக்கும் ரட்சகராக மாறினார். அப்போது இந்த என்டையர் டீட்டெயில்ஸை கொடுக்கறது தான் வந்து இந்த பைபிளினுடைய முழு கதை. இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கொண்டார், இந்த ஜனங்களை ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டார், ஒரு மாஸ்டர் பீஸாக எடுத்துக்கொண்டார். இவர்களை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்,
எப்படி வழி நடத்தினார், எப்படி அவர்களை ரட்சித்தார், எப்படி அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அப்படிங்கிறத வைத்து தான் என்டையர் உலகத்திற்கும் ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமான ஜனங்களாக கருதப்பட்டார்கள். சகல ஜாதிகளிலும் அவர்கள் விசேஷமாக கருதப்பட்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதின் மூலமாக நாம் எல்லாம் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏதோ ஃபேவர் பண்ணுறதாக நினைத்து கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த யுத்தங்கள் எல்லாம் மீடியாவுடைய ரீச் அதிகமாக பலருக்கு எல்லாம் லைட் போட்டு காண்பிக்கிறதுனால பெரிய விஷயங்கள் தெரியுதே தவிர பல விஷயங்கள் ஆரம்பத்திலேருந்தே நடந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காயினுடைய சந்ததியிலிருந்து வந்த ஒரு தூபால் காயின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா he was manufacturing or he invented tools அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனுடைய இன்னும் ஆழமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ். அன்றைக்கு இருந்த கத்தியோ பட்டயமோ கேடயமோ இது போன்ற வெப்பன்ஸ் எல்லாம் ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்திலேயே வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காயின் ஆபேல் எப்படி கொன்னாருன்னு தெரியல, பட் ஹீ மைட் ஹவ் யூஸ்டு ஒன் ஆஃப் தி வெப்பன்ஸ். கொல்றதுக்கு கழுத்தெல்லாம் ரத்தம் சிந்துற அளவுக்கு கொல்றதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஆரம்பத்திலேருந்தே முதல் வந்த ஃபேமிலியிலேயே கொலை வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறத பொறுத்து கொள்ள முடியல. முதல் ஃபேமிலியிலேயே ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்ய ஆண்டவருடைய வார்த்தையை விட பிசாசு சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு கவர்ச்சியாக தெரிஞ்சது, அட்ராக்டிவாக இருந்தது, அதில் ஆர்வம் இருந்தது, கீழ்ப்படியாமை வந்துருச்சு. இப்படி எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாமே காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை பாவங்களுமே அன்றிலிருந்தே இருக்கிறது தான். அன்றைக்கு வெளியே தெரியாமல் சீக்ரெட்டாக நடந்த விஷயங்கள் இன்றைக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியுதுங்கிறனால இட் லுக்ஸ் லைக் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். பெருசாக தான் இருக்குது, ஆனால் இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறது தான். புதுசாக ஒரு பாவம் ஒன்றும் உருவாகி வரலை. அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்குற இந்த யுத்தத்துக்கெல்லாம் பேஸ் அன்றைக்கு இருந்தே வந்தது தான். விசேஷமாக இந்த கடைசி காலங்களில் ஏன் எல்லாம் இஸ்ரேலை கவனித்து பார்க்குறாங்கன்னா, எண்டு அங்கே தான் வரும் அப்படின்ட்டு பைபிள் கூட சொல்லுது. இப்போ நம்ம பார்க்குற பெரிய யுத்தத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னா, இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் தான். இதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ரஹாம்லேருந்து வந்த ஈசாக்கு, இஸ்மவேல் இவர்கள் 2 பேரினுடைய ஃபேமிலிஸ் தான் அது. தே வேர் பிரதர்ஸ், நாட் டைரக்ட் பிரதர்ஸ், ஸ்டெப் பிரதர்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்பா ஒருத்தர் தான், அம்மா 2 பேர், சாராளும் ஆகாரும். அவர்களுக்கு 2 பேருக்கும் இடையே வருகிற அந்த சண்டையும் போட்டியும் தான் உலகம் முழுவதுக்குமே ஒரு முடிவாய் கூட இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக மற்ற நேரங்களில் பார்க்கலாம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மையும் அறியாமல் ஒரு விதமான அலையன்ஸ் அவர்களோட நமக்கு மைண்ட் லெவலில் இருக்கும். இஸ்ரவேல்னா நம்ம ஆட்கள், நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனாலையும் நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வணங்குறதுனால, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வந்தார், யூதர்கள் ரட்சிக்க வந்தார், இயேசு கிறிஸ்துவை யூதராக இருந்தாருங்கிறனால நம்மையும் அறியாமல் ஒரு விதமான உணர்வுபூர்வமான ஒரு கனெக்ட் இருக்கும், எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு எப்படி பவுல் பிதாவாகிய தேவனை தான் ஆராதித்தார், வைராக்கியம் பாராட்டினார், ஆனால் இயேசுவை இரட்சகராக அவரே ஏற்றுக்கொள்ளவில்லை. till he had encountered Jesus Christ on the way to Damascus. அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத பலரெல்லாம் சேர்ந்து தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை
கொலை செய்யப்படுவதற்கு, சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். வேற யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையல. சிலுவையில் அறைந்தது யூதர்கள் தான். அவரை சிலுவையில் அறையும்னு சொன்னது யூதர்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பெருவாரியான யூதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் போய் ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், டூ யூ நோ ஹூ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ்ன்னு கேட்டால், அவர் ஐ திங்க் ஹீ வாஸ் born somewhere in our nation, but we don't have much idea, knowledge about him. But people across the world, the Christians, they follow him, follow his teachings. But he is a good man. அப்படின்ற அளவுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பல யூதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்திருக்கிற வேத சத்தியங்கள் கூட பல யூதர்களுக்கு தெரியாது. அவர்கள் மேசியா இன்னும் வருவார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்க போகிறீங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் மூலமாய், யூதர்கள் வழியில் இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறதுனால இஸ்ரவேல் தேசம் ஒரு விசேஷமாக கருதப்படும் என்றால், அவர்கள் எப்படி பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறார்கள், அதே போல தான் இஸ்லாமியர்களும் பிதாவாகிய தேவனை தான் ஆராதிக்கிறார்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்கிறது, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மேசியா ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அவர்களை பற்றி சொல்லுகிறேன். அங்கேயும் ஒரு சிலர் கன்வெர்ட் ஆகி நிறைய யூதர்கள் கிறிஸ்டியன்ஸாகவும் மாறியிருக்கிறாங்க, பவுல் போல இந்த நாட்கள். ஆனால் பெருவாரியானவர்கள், மெஜாரிட்டி ஆஃப் த ஜூவிஷ் பீப்புள் ஹேவ் நாட் அக்செப்டட் கிரைஸ்ட் ஆஸ் their பர்சனல் லார்ட் அண்ட் சேவியர். அவர் ஒரு தேவகுமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போது பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொன்னால், இஸ்லாமியர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெஹோவா விட்னஸ் இருக்கிறாங்க அவங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். நீங்கள் இதை சீர்தூக்கி பாருங்கள். இதில் விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்கீதம் 122:6 வந்து வாசித்து இதை ஒரு வழக்கமாகவே கூட வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்காக நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும் அப்படின்றத பைபிளில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 122:6 வாசிப்பாங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்படின்னா சிலர் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுமா, சுகித்து இருக்கணுமா, டெய்லி எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய உள்ள அர்த்தம் அப்படி அல்ல. இஸ்ரவேல் எப்பொழுதுமே ஒரு விதமான வார் ஃப்ரண்ட்டிலே இருந்த ஒரு தேசம். அவர்களை சுற்றி இருக்கிற பல தேசங்களால் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருந்தது, காலாகாலமாய் 1000 ஆண்டுகளாய். அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குற மாதிரியும், எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்காக சமாதானத்துக்காக ஜெபிச்சிக்க சொல்லுகிற ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு தான் அது. சப்போஸ் ஒருத்தர் நான் 10th எக்ஸாம் எழுதுறேன் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக, அவர் வந்து காலேஜெலாம் முடித்து ஜாப்லலாம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி பசங்கள்லாம் பெற்றெடுத்து பேர பிள்ளைங்களாம் வந்ததுக்கப்புறமும் அவர் 10th ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படியோ அந்த அர்த்தத்தில் ஜெபிக்கக்கூடாது. இஸ்ரேலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அது இஸ்ரேல் தேசத்துக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்ற உணர்வோடு எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். இஸ்ரேலுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா முதலாவது சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் புறஜாதிகளுக்கு வந்ததுன்னு பவுல் எழுதுகிறார். அவர்கள் தான் வந்து ஒரிஜினல் ஒலிவ மரம். நாமெல்லாம் காட்டு ஒலிவ மரமாக இருந்தவர்கள். அந்த ஒலிவ மரத்தின் கிளை துண்டிக்கப்பட்டு கட் பண்ணதுக்கப்புறம் காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை கொண்டு போய் அந்த ஒலிவ மரத்தில் இணைத்ததுனால தான் புறஜாதிகளுக்கெல்லாம் ரட்சிப்பு வந்ததுன்னு பவுல் எழுதுகிறார். அப்போது பவுல் பின்னால் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களை நிராகரித்து புறஜாதியாரை கொண்டு வந்து அந்த மரத்தோடு ஒட்டுகிறது அவருக்கு சாத்தியமானால், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் விட்டுருவாரா, கடைசி நாட்களை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதெல்லாம் கரெக்டு. ஆனால்
இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று போதிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பில்லை, ரட்சிப்பில்லை, நித்திய ஜீவன் என்று சொல்லுகிற வேளையில், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்னா, ரோமரில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே என்று சொல்லுகிற அந்த வசனம் அர்த்தமற்றதாய் மாறிவிடும். அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு இன்னொரு மாதிரியும் சொல்லுவாரா? அப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா பரலோகம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் அப்படின்னா பார்ஷியாலிட்டி இருக்கிறதாக மாறிவிடும். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு எப்படி நித்திய ஜீவன் இல்லை, ரட்சிப்பில்லைன்னு சொல்கிறோமோ அதே தான் அவர்களுக்கும். அப்படி இல்லாமல் நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பிளைண்டாக அவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுகிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசம் பல குழந்தைகளை அழித்தார்கள். ஹாஸ்பிட்டலில் போய் குண்டு போடுறாங்க, ஸ்கூலில் போய் குண்டு போடுறாங்க. நான் சொல்கிறது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில். அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதா இருந்தால், ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் என்ன செஞ்சாலும் கரெக்டு, மற்றவர்களை எப்படி வேணாலும் அழிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் அதை நியாயப்படுத்துகிறதாய் மாறிவிடும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி கொடுத்தார்? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி, சத்துருவை சிநேகிக்கணும், ஒரு கணத்தில் அறிஞ்சா இன்னொரு கணத்தை காண்பி, ஒன்று அவன் கேட்டால் 2 கொடுத்துரு. அப்போது சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சத்தியம்லாம் என்ன ஆச்சு? அப்போ அவர்கள் எது செய்தாலும் சரி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தவறாய் புரிந்து கொண்டு இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறதற்கும், அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் என்ன செய்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுகிறதற்கும் இருக்கிற விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்குற இடத்துக்கு வருகிறார், அவரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு முன்னால் யோவான் ஒரு சின்ன ப்ரீச்சிங்லாம் பண்ணுறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசுலேயே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பரிதானம் வாங்காது இருங்க, வேலையை சின்சியராக செய்யுங்க, இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் தி டிசெண்டன்ட் ஆஃப் ஆப்ரஹாம், யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் ஆர் எலிஜிபிலிட்டி இன் த கிங்டம் ஆஃப் காட். அந்த ஜீனியாலஜியில் வரீங்கிறதுனால நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் இங்கே இருக்க கல்லுனாலெல்லாம் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்த முடியும். அதே போல் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், இதெல்லாம் டீட்டெயிலாக பர்சனலாக நம்ம டைரெக்டாக கொடுக்க வேண்டிய மெசேஜ், இதெல்லாம் நம்ம பேசினா நிறைய விஷயங்களை பேச முடியும். அதில் பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள்? விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. முக்கியமாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டா நீங்கள் நீதிமான்கள். உங்கள் உள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம், கொலை செய்யாமல் இருந்தால் போதும், விபச்சாரம் செய்யாமல் இருந்தால் போதும், பொய் சாட்சி சொல்லாமல் இருந்தால் போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கொலை செய்யலைன்னா பரவாயில்ல, மனசுக்குள்ளார உங்களுடைய சகோதரனை மூடினேன்னு சொன்னாவே கொலை பாதகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செய்தாயிற்று, யூ ஹேட் கமிட்டட் அடல்ட்ரி ஆல்ரெடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. அதை தான் நம்ம அடிக்கடி போதித்து கொண்டே இருக்கிறோம். எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்போ நம்முடைய கிரியைகள் இன்னும் பரிபூர்ணப்படலை, நான் இன்னும் பரிபூர்ணமாய் நீதிமானாய் மாறல, பரிசுத்தவான் என்று என்னை சொல்லவே முடியாது. ஆனால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? விசுவாசத்தினால. எதை விசுவாசித்தேன்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன். அதனால் நான் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நாட் பிகாஸ் ஆஃப் மை டீட்ஸ். இன்றைக்கு என்னிடத்துல, எல்லா கிறிஸ்தவரிடத்திலும், எல்லா ஊழியர்களிடத்திலும்
பல குறைகள் இருக்குது. அந்த குறைகளை வைத்து ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கும் போது என்னை நீதிமான் அவர் அழைச்சிடுறார். ஐ எம் கால்டு அ ரைச்சஸ் பர்சன், ஐ ஆம் மேட் அ ரைச்சஸ் பர்சன். அந்த ஆண்டவருடைய அன்பை நான் ருசிக்க 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 ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று என்னுடைய கிரியைகளில் அது வெளிப்பட வேண்டுமே அல்லாமல், இது முதல் வாரத்தில் டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன், வெளிப்பட வேண்டுமே அல்லாமல் என்னுடைய கிரியையினால் நான் நீதிமானாய் மாறவே இல்லை. அப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பவுல் எழுதுகிற அந்த விசுவாசம் இல்லாமல், எந்த விசுவாசம்? இயேசுவே அடிக்கப்படும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் மாற முடியாது. இன்னும் ரொம்ப நீங்கள் ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. நான் எப்படி ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம் பற்றிலாம் சொன்னேன். இதெல்லாம் நான் அப்படியே மேற்கோள் காட்டிகிட்டே போயிடுறேன். நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அதை டீட்டெயிலாக எடுத்து படிங்க. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் இஃப் யூ ஹாவ் அக்செப்டட் கிரைஸ்ட் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் ஆப்ரஹாம். அது எப்படி பாருங்க, நாம் கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து ஃபிசிக்கலாக ஆப்ரஹாமுடைய சந்ததி. யாரெல்லாம் யோவான் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ விசுவாசத்தினால, அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை, பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ நமக்கும் அவர் பிதாவா எப்படி மாறினார் என்றால் இயேசுவின் மூலமாய் மாறிவிட்டார். அப்போ இயேசு ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறது போல நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறிவிடும். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிச்சிங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை நீங்கள் ஷாக் ஆவீங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. அதாவது ஜூவிஷ் ஃபேமிலிக்கு பிறந்ததுனால ஜூவாக இருக்கிறாங்கல்ல, யூதராக இருக்கிறாங்கல்ல. இந்தியாவில் நம்ம பிறந்ததுனால இந்தியர்கள், அமெரிக்காவில் பிறந்தவர்கள் அமெரிக்கர்கள். அதுபோல் ஜூவிஷ் ஃபேமிலியில், யூத குலத்தில், யூத குடும்பத்தில், இனத்தில் பிறந்தவர்கள் யூதர் அல்ல. நோட் பண்ணிக்கோங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் உடன்படிக்கைக்கான அறிகுறி. ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய யூதருக்கும் தேவனுக்கும் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால ஏற்படுத்துகிற இந்த உடன்படிக்கை இருதயத்தில் ஏற்படுத்துகிற விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புறம்பாக செய்யப்படுகிற விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, யூத ஃபேமிலியில் பிறந்தவனும் யூதன் அல்ல. 29ஆம் வசனம் பாருங்க. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யூத குடும்பத்தில் பிறந்தவன் யூதன் அல்ல. பாலனுடைய ஆர்கியூமெண்ட் படி புறம்பாக யூதனாயிருக்கிறவன் யூதன் அல்ல. அப்போ ஆவியிலே ஆபிரகாமுடைய பிள்ளையாய் இருக்கிற விசுவாசத்தின் தகப்பன். நாமெல்லாம் விசுவாசத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால ஆபிரகாம் நமக்கும் தகப்பன். அப்போது நாம் தான் யூதர்கள். நாம் என்ன, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ உலகம் எங்கும் அவர்கள் தான் யூதர்கள். உலகம் எங்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த எல்லாருமே ஆண்டவருடைய சொந்த ஜனமாக, நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் என்று சொன்னார். அது நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே பொருந்தும். பலர் சொல்லுகிற ஆர்குமெண்ட் படி இஸ்ரவேல் இஸ் எ சோசன் நேஷன், ஆண்டவர் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் எல்லாரையும் விட்டு கொடுத்துருவார். அதான் அவருடைய அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் மட்டும்தான் சோசன், நாமெல்லாம் புறஜாதியார்கள். கிரலின் தேசத்தில் விக்கிரகாராதனையில் வாழ்ந்த ஜனங்கள். அன்றைக்கு இருந்த பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், எகிப்தியர்கள், அதுபோல் நம்மளும் ஒருத்தர்கள். அப்போ இஸ்ரவேலை மட்டும்தான் ஆண்டவர் சூஸ் பண்ணி அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுப்பாருன்னா,
தேவன் பட்சபாதம் உள்ள தேவனாய் மாறிவிடுவார். இன்றைக்கு நான் சொல்ல நினைத்த ஒரு விஷயம் என்னன்னா, தவறான புரிதல். இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார்னு சொல்லி சொன்னால் அது அநீதியாய் மாறிவிடும். ஒரு ஹெட்மாஸ்டரோட பையன் 0 மார்க் வாங்கினாலும் அவன் 100, மற்றவர்கள் 100 மார்க் வாங்கினாலும் அதுக்கு அர்த்தமே இல்லை, அதுக்கு 0வா மாறிடும். அப்படின்னா அது எப்படி ஒரு பார்ஷியாலிட்டியாக பட்சபாதமாய் மாறிவிடுமோ அப்படி தான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த இனத்தில் கோத்திரத்தில் தான் இயேசு வந்தார். ஆண்டவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். எப்படி சிம்சோன் கிதியோனுக்கெல்லாம் விசேஷித்த வல்லமை பலம்லாம் கொடுத்தார் ஆண்டவர். அவர்கள் கடைசி வரைக்கும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. சிம்சோன்லாம் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் போனதுக்கப்புறமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பலம் அப்படியே இருந்தது. திரும்ப அவர் யூஸ் பண்ணார். கடைசி நேரத்தில் ஜெபிச்சார், அவருக்கு ஆண்டவர் இறங்கினார். அப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாசிகள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொன்னனே, அதுக்கு மேலே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அந்த ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக நாம் நினைத்து கொண்டு அறியாமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நினைத்தோம் என்றால் நாம் விசேஷமானவர்கள் அல்ல. எப்படி மற்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சூஸ் பண்ணாமல் அவர் தான் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்குமானால் நம்மை சூஸ் பண்ணவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த ஆடு மிருகத்தின் இரத்தத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆதாம் செய்த அந்த பாவத்தினால எல்லா மனுக்குலமும் பாவிகளாய் மாறிவிட்டோம். பாவத்தில் பிறந்து விட்டோம். அதனால் பாவிகளாய் மாறிவிட்டோம். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாருமே மீட்கப்பட்டோம். இந்த புரிதலோட நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது வேதாகமமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் ஹேப்பனிங். இன்றைக்கு நியூஸ்லலாம் பார்க்கும்போது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நியூஸில் சொல்லுவாங்க. தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள் இது ஏன் நடக்கிறது என்று. வேதாகமத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரிதலோட ஒரு பிக்கர் பிக்சரோட ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளவும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆண்டவரை நீங்கள் அப்ரோச் பண்ணவும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம் இதுவரைக்கும் செய்ததை விட இன்னும் ஆசீர்வாதமாகவும் நன்மையானதாகவும் பலனுள்ளதாகவும் மாறிவிடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது, ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிஃப்ட்டு நித்திய ஜீவன். நீங்கள் அதை செய்கிறதன் மூலமாய் நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது, நித்திய ஜீவனுக்கு போகும்போது உங்களுக்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.